வேந்த டிவி மற்றும் தமிழ் matrimony.com இணைந்து நடத்தும் சுயம்பர பார்வதி யாகம் இந்த வாரம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சூலூர்ல வைத்தியநாத சுவாமி திருக்கோவில்ல ரொம்ப கோலாகலமா நடக்கவிருக்கு. இந்த வாரமும் பல மக்கள் அலைகடலா வந்து இந்த யாகத்துல கலந்துக்கிட்டு திருமண தடை விலகிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து திரண்டு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வார எபிசோடு துவங்க போகுது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கொங்கு மண்டலத்தின் எழில்மிகு நகரமான சூலூரில் பொதுமக்கள் நலன் கருதி நமது வேந்த டிவியும் தமிழ் மேட்ரிமோனியும் இணைந்து நடத்தும் சுயம்பர பார்வதி யாகத்தினை இங்குள்ள வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் நடத்த முற்பட்ட வேளையில் இந்த நற்பணியில் தம்மை இணைத்துக் கொண்டு இவ்விழா சிறக்க உதவியது சதர்ன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் எனப்படும் SRMU எனும் அமைப்பு. திருமிகு விவேகானந்தன் அவர்களின் தலைமையில் அவரது குழுவினர் திறம்பட செயல்பட்டு இந்நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற பேருதவி செய்தனர். அருள் சுரக்கும் ஆண்டவனின் திருக்கோவிலில் வளம் சிறக்க வாழ்வாங்கு வாழ அனைவருக்கும் மனம் போல் மாங்கல்யம் அமைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் நாம் நடத்திய இந்நிகழ்ச்சிக்கு காலை முதலே மக்கள் திரளாக வரத் தொடங்கினர். வழக்கம் போல தமிழ் மேட்ரிமோனி அலுவலர்கள் வந்திருப்போரின் பெயர் மற்றும் விவரங்களை பதிவு செய்த வண்ணம் இருந்தனர். ஒருபுறம் யாகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை சிவாச்சாரியார்கள் செய்து கொண்டிருந்தனர். அதாவது யாக குண்டம் அமைத்து அங்கே மேடையில் அம்மையப்பனின் உற்சவ மூர்த்தங்கள் கண்ணை கவரும் வகையில் வண்ணமயமாய் அமைக்கப்பட்டு சர்வ அலங்காரத்தோடு இருக்க, அருகே ருத்ராட்ச லிங்கம் கணபதியின் திருவுருவம் எழுந்தருளியிருப்பதை பார்க்க முடிந்தது. பேர்? வணக்கம், என் பேர் சித்ராங்க. சித்ரா, எந்த ஊர்ல இருந்து இதே வரீங்க? ஊர் தாங்க, சூலூர் தானுங்களா? சரி, நம்ம இங்க கோயில்ல நடக்கிறது அப்படின்றது எவ்வளவு விசேஷமான விஷயம் நினைக்கிறீங்க? ஆமாங்க, இந்த சூலூர்ல வந்து இதே ஊர் தான் என்னோட சொந்த ஊர். ஆனா இதுதான் எனக்கு 40 இயர்ஸ் ஆச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சுயம்பரங்கிறது வந்து இது ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப கிராண்டா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த அளவுக்கு வந்து நாங்க எதிர்பார்க்கல. இந்த ஃபங்க்ஷன் வந்து இவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல.
ரொம்ப ஹாப்பி. எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல். எங்கெங்கேயோ வந்து எத்தனை பேர் வந்து ஒட்டுக்கா ஜாயின் ஆயிருக்கோம். ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் பண்ணி இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்து வெரி வெரி யூஸ்ஃபுல். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் இப்போ எல்லாம் வாட்ஸ்அப்பில் ரொம்ப பேர்த்துக்கு எல்லாம் கனெக்ட் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கேன். ரொம்ப நன்றி. ஏன்னா இது இன்ஃபார்ம் வந்து முதல்ல பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள்லாம் கலந்துருப்போம் இல்லைன்னு ரொம்ப பேர்த்துக்கு ஆதங்கம். நிறைய பேர்த்துக்கு இன்டிமேஷன் சீக்கிரம் கொடுக்க முடியல. அடுத்தடுத்து இடையில வந்ததுனால நம்ம கொடுக்க முடியல. சரிங்கம்மா, யாருக்காக பார்க்க வந்திருக்கீங்க? நான் அக்கா மாமா, என்னோட அக்கா வீட்டுக்கார மாமா, அவங்க பொண்ணுக்கோசரம் ஆர்த்தி ஸ்ரீன்னு சொல்லி பொண்ணு. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து பிஇ முடிச்சிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கோலங்கம்மா அவங்க? அவங்க வந்து விஸ்வகர்மா. அதுலயே தான் எதிர்பார்க்கறோம். அதுலயே எதிர்பார்க்கிறோம். கவர்மெண்ட் அலைன்ஸா இருந்தா கொஞ்சம் ரொம்ப பெட்டரா இருக்கும் நாங்க ஃபீல். ஏன்னா மாமா கவர்மெண்ட் எம்ப்ளாய். ஓகே, கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருந்தா இருக்காங்க. அதே மாதிரி எதிர்பார்க்கிறோம். நல்ல பையனா இருந்தா போதும், குடும்பத்துக்கு நல்ல பையனா இருக்கணும். மாமாக்கு வந்து மறுபடியும் ஒரு மகனா வரணும். சரிங்கம்மா, கண்டிப்பா வருவாங்கன்ற வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. நான் மாமா நம்பர் சொல்றேங்க. 9791999281. மிஸ்டர் தண்டபாணி. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா கலந்துக்கிட்டது. எங்க இருந்து வரீங்க சார்? மேட்டுப்பாளையம். ஆமா, உங்களுக்கு பேர் என்ன? ரேணுகாதேவி. எனக்கு உங்களுக்கு தான் பார்க்க வந்திருக்காங்க இல்லையா? என்ன மாதிரி வரணும் எதிர்பார்க்குறீங்க? உங்ககிட்ட கேட்டுருவோம். கொஞ்சம் ஒரு டிகிரி முடிச்சு நல்ல வேலையில் படிச்சவரா இருக்கணும். ஓகே, என்ன குலத்துல சார் எதிர்பார்க்குறீங்க? மண்ணுடையார்ல எதிர்பார்க்குறீங்க இல்லைங்களா? இப்படி ஒரு யாகம் நடக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? வேந்த டிவி பார்ப்பீங்களா? ரெகுலரா பார்ப்பீங்களா வேந்த டிவி? சரிங்கம்மா, டெய்லி பார்ப்பீங்களா? டெய்லி பார்க்குறேன். சரிங்க சார், இன்னைக்கு யாகம் திருப்திகரமா இருந்ததா? பரவாயில்ல. ஓகே, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க யாகத்தை பத்தி? நீங்க சொல்லுங்க. நாங்களும் ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சரிங்கம்மா, உங்க ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க சார். 9965194399. ஓகேங்கம்மா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வரன் அமையும். எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. பெயர் அனிதா. வயது 25. உயரம் 4.10. சமூகம் முக்குளத்தூர். மதம் ஹிந்து. கல்வி பிகாம். வேலை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879219. பெயர் பாஸ்கர். வயது 33. உயரம் 5.9. சமூகம் நாயக்கர். காஸ்ட் நோபார். மதம் ஹிந்து. கல்வி MCA. வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879219. பெயர் தீபா. வயது 22. உயரம் 5.8. சமூகம் யாதவர். காஸ்ட் நோபார். மதம் ஹிந்து. கல்வி MSc IT. வேலை நாட் ஒர்க்கிங். விவரங்களுக்கு 7604879219. சூலூர்ல இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரநாத திருக்கோவில்ல ரொம்ப கோலாகலமா நடந்துகிட்டு இருக்க இந்த சுயம்பர பார்வதி யாகத்தை தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. ஒருபுறம் பதிவு செய்ய வரும் பக்தர்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்க, யாக குண்டத்தை சுற்றி அமர்ந்திருந்த சிவாச்சாரியார்கள் மந்திரங்களை முழங்கத் தொடங்கினார்கள். ஓம் மகாதேவேத வித்மகே விஷ்ணு பத்னே தீமஹே தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத். மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்ரதே மங்களே ஸ்ரீ மாங்கல்யம் தேஹி மே சதா. ஓம் தீப மகாலக்ஷ்மி அம்பிகாரே நமः. பிரார்த்தன புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. அபிராமி அந்தாதியின் பாடலை நெகிழ்வோடு சொல்லிய சிவாச்சாரியார், இந்த யாகத்திலே கலந்து கொள்ள வந்திருப்போர் யாகத்தின் பலன்களை பூரணமாக பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை சிறு கதைகள் மூலம் சுவைப்பட விளக்கியது மிகவும் உதவியாக இருந்தது. பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் ஊவா புகுந்தற்கு இளையவளே மாற்றவளே இன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. அதிசீக்கிரமாக பலன்கள் தரக்கூடிய தெய்வங்கள் 2. ஒன்று விநாயகப் பெருமான், ஒன்று அம்பாள். களவு சண்டி விநாயகோ. எல்லாரும் அமைதியாக சொல்கிற மந்திரத்தை கேட்கணும். நம்ம வீட்லேயும் சரி கோயிலையும் சரி உத்தரத்தில் அஸ்வினி தேவர் 2 பேர் இருக்காங்க. அவள் என்ன சொல்லுவா, எப்போ பார்த்தாலுமே அஸ்து 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 அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் சொல்லிகிட்டே இருக்கும். வீட்டில் குழந்தைகள் பரீட்சைக்கு போய்ட்டு மார்க் கொண்டு வரும். காப்பரிட்சை மார்க்கு என்ன சொல்லணும், மார்க் குறைச்சலாக இருந்தால் பரவாயில்லடா
நீ அரபேட்ஸ் நிறைய மார்க் வாங்குவ அப்படின்னு சொல்லணும். அது மேலே தேவதை என்ன சொல்லணும்? அஸ்து, அப்படியே ஆகட்டும்னு சொல்லணும். அதுக்கு மாறாக நீ ஒன்றும் படிக்க மாட்டே குழந்தைன்னா அஸ்துன்னு சொல்லும். அதனால் நீங்கள் வந்து இங்கே பேசுகிற வார்த்தைகள் வந்து என்ன சொல்ல, நல்லது சொன்னால் நல்லது நடக்கும். அதனால் இதுமாரி ஒரு பெரிய யாகங்கள்லாம் செய்யறது சின்ன சமாச்சாரம் இல்லை. ஒருத்தர் கை தட்டினா பலம் வராது, 10 பேர் கை தட்டணும். இந்த எளிய விளக்கங்களால் அனைவருமே யாக நிகழ்வினை கவனிக்கத் தொடங்கினர் என்றே சொல்லலாம். பேர் சார்? பேர் ராஜு. ராஜு. நான் கரூர்லேருந்து வந்திருக்கேன். கரூர்லேருந்து வந்திருக்கேன். கரூர்லேருந்து. சரிங்க உங்கள் வேந்தர் டிவிலேருந்து தினம் 6 மணிக்கு நான் பார்க்குறது உண்டு. சரிங்க உங்கள் சார். ப்ரோக்ராம் நல்லா இருக்கு. சரிங்க சார். சரி. அதில் சில இந்த சாமி சம்மந்தமான அந்த பாட்டெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 6 to 6:30 வரையில் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் ரொம்ப ரசித்து பார்க்குறது. ரொம்ப சந்தோஷம். அது எங்கள் இன்னைக்கு பையன் யாகம் நல்லா இருந்ததுங்களா? யாகம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க. சரிங்க சார். யாருக்காக பார்க்க வந்திருக்கீங்க? என்னுடைய பையனுக்காக பார்க்க வந்தேன். பையன் பேர் ஆர் பாலாஜி. பாலாஜி. எம்ஏ முடிச்சிருக்காருங்க. ஓகே சார். எம்ஏ முடிச்சிருக்காரு. கெமிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கெமிக்கல் கம்பெனியில் இருக்காரு. சரிங்க சார். என்ன மாதிரி வரன்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன குளத்தில் எதிர்பார்க்குறீங்க? சோழிய வெள்ளாளர். சோழிய வெள்ளாரிலே எதிர்பார்க்குறீங்க? ஆமாங்க. சரிங்க சார். சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். யாகத்தை கலந்துக்கிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. 94-861-84914. ஓகே சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ். உங்கள் பேர் சார்? சுரேஷுங்களா. எங்கேருந்து வந்திருக்கீங்க? திருச்சியில இருந்து வந்திருக்கீங்க. இப்படி யாகம் நடக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? பேப்பரில் பார்த்தேன். பேப்பரில் அவங்க நியூஸ் பார்ப்பேன். டெய்லி உங்க இதுதான். அப்படிங்களா? டெய்லி என்னால் முடியும் எல்லா ப்ரோக்ராம் பார்ப்பேன். 3வது பார்ப்பீங்களா? எல்லாமே பார்த்துருக்கீங்க? எல்லாம் பார்ப்பேன். உங்களையும் டிவி ரெகுலர் என்னால் முடியும் உங்களை நிறைய தடவை பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாருக்காக வரன்னு பார்க்க வந்திருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஐடிஐ முடிச்சிருக்கேன். ஐடிஐ முடிச்சிருக்கீங்க. கோயம்புத்தூர்ல வேலையில் இருக்கிறேன். ஓகே. என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? ஐடிஐ டர்னர். நல்லா இருக்கீங்க. ஓகே. என்ன மாதிரி குளத்தில் எதிர்பார்க்குறீங்க? நாடார். ஓகே. நாடாரில் எதிர்பார்க்குறீங்க. ஓகே. படித்த மாதிரி இருக்கணும். வேறு ஏதாவது கோரிக்கைகள் இருக்கா? நமக்கு குடும்பத்தை தகுந்த மாதிரி இருந்தால் போதும். குடும்பத்தை ஒத்து போகிற மாதிரி. ஓகே சார். இன்னைக்கு யாகம் திருப்திகரமாக இருந்ததா வந்து கலந்துக்கிட்டது? ஓகே சார். உங்கள் தொலைபேசி சொல்லுங்கள். 3838044839. ஓகே சார். கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. நல்ல வரணும் அமையணும் உங்களுக்கு. நன்றி. நன்றி. பெயர் குரு கார்த்திகேயன். வயது 28. உயரம் 6.0. சமூகம் கவரா நாயுடு. மதம் ஹிந்து. கல்வி MBA. வேலை HR ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879219. பெயர் மணிகண்டன். வயது 31. உயரம் 5.7. சமூகம் பிராமின் ஐயர். மதம் ஹிந்து. கல்வி BA. வேலை ஆர்மி. விவரங்களுக்கு 7604879219. பெயர் நந்தகுமார். வயது 35. உயரம் 5.5. சமூகம் கொங்கு வேளாள கவுண்டர். மதம் ஹிந்து. கல்வி MBA. வேலை மேனேஜர். விவரங்களுக்கு 7604879219. சூலூர்ல இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரநாத திருக்கோவில்ல ரொம்ப கோலாகலமா நடந்துகிட்டு இருக்க இந்த சுயம்பர பார்வதி யாகத்தை கண்டினியூஸா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். பொதுவாக திருமண தடை ஏற்பட பெரியதொரு காரணமாக இருப்பது சர்ப்பதோஷம் என்பது நம் அனைவருக்குமே நன்றாக தெரியும். அந்த சர்ப்பதோஷம் விலக விநாயகர் எந்த அளவுக்கு துணை புரிவார் என்பதனை விளக்க விநாயகருக்கு நடந்த பூநூல் கல்யாணம் பற்றி உரையாற்றுகிறார் சிவாச்சாரியார். விநாயகரை பிரார்த்தனை செய்யலைன்னா எதுவுமே நடக்காது. இந்த மகா கணேச நிர்பின்ன விக்னேந்திர பிரகர்ஷிதாயின்னு ஒரு அர்ச்சனை லலிதா அம்பாளுடைய சாஸ்திரநாமத்தில். மகா கணேச நிர்பின்ன விக்னேந்திர பிரகர்ஷிதாய அர்ச்சனை. இந்த பிள்ளையார் வந்து வரலாறு நிறையா இருக்குது. பிள்ளையார் வரலாறு தமிழில் சொன்னீங்கன்னா சைவத்தில் பிடியதன் ஒருமை குளமிகு கரியது வடிகொடு தனத்தடி வழிபடும் அவரிடர் கடி கன பதி அருளினன் மிகுகொடை வெடிவினர் பயில்வெளி வளமுறை இதையே. பிடி பிடினா பெண் யானை, கரினா ஆண் யானை. அதனுடைய உற்பத்தி தான் பிள்ளையார். இது வரலாறு. நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் விநாயகர் பிரார்த்தனை செய்யணும். இந்த விநாயகர்கிட்ட 2 நாகர் இருக்கும் பிள்ளையார் பக்கத்தில். அந்த நாகர் ஏன் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சிவா சோக காரிணியமான ஒரு அர்ச்சனை. சிவனுடைய சோகத்தை போக்கினாராம். விநாயகர் பெருமானுக்கு பரமேஸ்வரன் பூனல் கல்யாணம் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி தங்கத்தட்டில் பூனல் வச்சுருக்கு. தங்க பூனல் பிள்ளையாருக்கு போடுறதுக்காக. பிள்ளையாருக்கு ஆப்போசிட் யார்? மூஷிகம்.
அதனால் மயில் மேலே முருகன் உட்காந்துன்னு சொல்லுவாங்க. ஜாக்குன்னு அர்த்தம். எப்படி இருந்தால் அசுரன் தானே. ஒன்று அது என்ன பண்ணிட்டு சத்தப்படாமல் போய் 2ஆக வெட்டி வச்சுடுச்சு பூனில். அப்படியே சுவாமி பரமேஸ்வரன் அப்படியே ஒரு கணம் அப்படியே சோகமாகிட்டேன். இன்னும் கழுத்தில் இந்த பாம்பு சொல்லிட்டு நாங்கள் பூனலாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஃபோட்டோவில் இடுப்பில் வந்து ஒரு பாம்பு சுற்றின்னு இருக்கும் பயத்தில். அடுத்த அர்ச்சனை நாக யஜ்ஞோப வீதினி அர்ச்சனை. நாகம்னா பாம்பு, யஜ்ஞோபினா பூனலுக்கு பேர். அந்த நாகம் சொல்லிட்டு நான் வந்து பூனலாக இருக்கேன் அப்படின்னு. சுவாமி ரொம்ப சந்தோஷம். பூனை கல்யாணம் முடிஞ்சுது. உடனே நாகத்தை பார்த்து அந்த பரமேஸ்வரன் கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். எல்லோரும் நடிக்கிறா கொள்கிறாங்க, நல்லது நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். உடனே எந்த ஆலயத்திலே விநாயகப் பெருமான் பக்கத்திலே 2 நாகர் வச்சு பிரதிஷ்டை செய்து நித்திய பூஜை உள்ள அந்த பிள்ளையாரை வணங்கினால் கர்ப்பதோஷம் புத்திர தோஷம்லாம் நிவர்த்தி ஆகும். இந்த கர்ப்ப தடைகள் போக்குவரத்துலாம் இருந்துன்னா அந்த 2 நாகர் நித்தியப்படி பூஜை பண்ண பிள்ளையாராக இருக்கணும். அந்த பிள்ளையாரை நீ பிரார்த்தனை பண்ணி சித்தி வந்தால் கர்ப்பதோஷங்கள் புத்திர நிவர்த்தி நல்ல விதமாக குழந்தை பிறக்கும் அப்படி சுவாமி அனுக்கிரகம் பண்ணார். அதனால் விநாயகப் பெருமான் ஆலயத்திலே 2 பிள்ளையார் வச்சுருப்போம். அப்பேற்பட்ட விநாயகப் பெருமான் அனுக்கத்திலே விநாயகருடைய பூஜையை தொடங்குகிறோம். எளிதில் அருள் வழங்கும் அம்பிகையின் பெருமைகள் பற்றி பேச வந்த சிவாச்சாரியார் மதுரை மாநகரில் அருளாட்சி புரியும் அன்னை மீனாட்சியின் வரலாறு தன்னை அனைவரும் அறியும் வண்ணம் விளக்குகிறார். சுயம்பர கலா பார்வதி ஹோமம்னா என்ன, அதனுடைய பலன் என்ன, நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எல்லாத்துக்கும் ஒரு பலன் உண்டு. கலியுகத்தில் சீக்கிரமாக பலன் கொடுக்கக்கூடியது அம்பாள். தவறு செய்யாத மனுஷனே கிடையாது. ஏதோ ஒரு விதத்தை தவறு செய்கிறோம். அப்போ என்ன செய்யணும், நம்ம கிட்டியாக ஏதோ ஒரு தெய்வத்தை காலை பிடிக்கணும். புள்ளியாராக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம். அப்போ தான் வந்து கரை சேர முடியும். பக்தன் வந்து காலை பிடிக்கணும்னு அம்பாளுடைய சாசனாமத்தில் சர்வனுள்ளங்கி சாசனாயினமாக அது அர்ச்சனை. அம்பாள் சாசனம் காலை பிடிக்கணும் போனால் அப்புறம் பக்தன் சுவாமி நினைக்கிறான். அவன் அம்பாள் வந்து மலையத்துஜ பாண்டியன் என்ற ராஜா மதுரை ஆண்டவர். அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணோன்னே தடாதகை பிராட்டியார் அம்பாள் உண்டார். அக்னி இருந்து இயற்கைக்கு மாறாக 3 மார்பு அந்த குழந்தைக்கு இருந்தது. பெண்களுக்கு இயற்கையாக 3 மார்பு இருந்தது. அப்படியே ராஜா கவலைப்பட்டான், ஆஹா இயற்கை விரோதமாக இருக்கேன்னு. அப்போ வந்து ஒரு அசரீர் கேட்டது, எந்த புருஷனை பார்க்குறாளோ ஆணை ஒன்று மறைஞ்சிடும், அவன் தான் புருஷன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா குழந்தை வளர்ந்து இது திக்விஜயம் பண்ணான். எத்தனையோ அம்பாள்கள் இருந்தாலும் மீனாட்சிக்கு மட்டும்தான் வந்து செங்கோல் ஆட்சி அரசாட்சி. ராஜராஜேஸ்வரிக்கு, விசாலாட்சிக்கு, காமாட்சியெலாம் இருக்குது. இந்த செங்கோல் அரசாட்சி வந்து மீனாட்சிக்கு மட்டும்தான். அம்பாள் ரொம்ப யாகம் நல்லா பண்ணோன்னே நாடு செழிச்சு இருந்தது. இந்த இந்திரனுக்கு பொறுக்கலை. அவன் என்ன பண்ணா, சப்த மேகம் இருக்குது, 7 மேகம், அதை கூப்பிட்டு மதுரை நகரத்தையே இது பண்ணும் அப்படின்ட்டான். துவம்சம் ஒன்று மழையாக கொட்டுது. அம்பாள் அப்படியே பிரார்த்தனை பண்ணுறான் பரமேஸ்வரன். பிரார்த்தனை பண்ணோன்னே அம்பாளுடைய சுவாமியுடைய கழுத்துலேருந்து அந்த பாம்பை தூக்கி போட்டார் பரமேஸ்வரன். ஆழ வாய், அந்த வாயில் வாழை விட்டுன்னு அது கோட்டையாக போட்டுடுது. அந்த மதுரைக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி விடல. அதனால தான் ஆழவாயின்னு பேர். அப்படிப்பட்ட அம்பாள் திக்கு விஜயம் பண்ணா, எல்லாரையும் ஜெயிச்சுன்னு வந்தா, ஒன்றும் பண்ண முடியல வேலை. கடைசியில் பரமேஸ்வரன் சண்டைக்கு போனோடனே ஒரு மார்பு மறைஞ்சு போயிடுச்சு. அப்படியே டக்குனு கீழே வீடு போட்டு வெக்கி வீட்டை குனிஞ்சிட்டா. உடனே அப்படியே கல்யாணம் இருந்தது. அப்பேற்பட்ட அம்பாள், அந்த அம்பாளுடைய ஒரு மூலமந்திர ஜப ஹோமம் தான் நம்ம செய்கிறோம். உங்கள் பெயர்? புவனேஸ்வரி நடராஜன். சொல்லுங்கம்மா. அப்போ எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் இங்கே சுந்தராபுரத்துலேருந்து வரோம், ஈச்சனாரி பக்கத்தில் இருந்து. என்னுடைய பெரிய பையனுக்கு வந்து வரன் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஓகேம்மா. என்ன பேருமா பெரிய பையனுக்கு? பேர் வந்து அரவிந்தன். என்ன பண்ணுற அப்படி? அவர் வந்து சென்னையில் வந்து இன்ஃபோசியஸில் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்காரு. நாங்கள் வந்து லவ் மேரேஜ். ஓகேங்கம்மா. நாங்கள் வந்து ஐயர், எங்கள் வீட்டுக்காரர் செங்குந்த முதலியார். சரிங்கம்மா. கொஞ்சம் நாங்கள் சென்னையிலே வந்து பொண்ணு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கணும். என்ன குலத்தில் எதிர்பார்க்குறீங்கம்மா? எங்களுக்கு எதில் வந்தாலும் ஓகே தான். ஓகே. அதனால எது வந்தாலும் பகவானுடைய அருளால குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். சரிங்கம்மா. ஏதோ படிச்ச மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது கோரிக்கை? கொஞ்சம் படிச்சிருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் பொருளாதாரத்துக்குலாம் வந்து அவளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்கம்மா. யாகம் நல்லா இருந்ததுங்களா? ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு நல்லா இருந்தது. சரிங்கம்மா. சரிங்கம்மா. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கம்மா. 9944481919. ஓகேங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். வர்ற பொண்ணை வந்து என்னுடைய பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிறேன். எனக்கு 2 பையனுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு.
அவளையும் வந்து 4வது பொண்ணா நான் வச்சு பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கே உங்களுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு பெண்ணு கிடைப்பாங்க, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. எல்லாருக்குமே அதே மாதிரி கிடைக்கணும். நன்றி. கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பாக. பெயர் நாராயணன், வயது 39, உயரம் 5.8, சமூகம் பிராமின் ஐயங்கார், மதம் ஹிந்து, கல்வி பிடெக், வேலை பிசினஸ். விவரங்களுக்கு 7604879219. பெயர் நிஷாந்தி, வயது 20, உயரம் 5.3, சமூகம் பிள்ளை, மதம் ஹிந்து, கல்வி பிஎஸ்சி, வேலை நாட் ஒர்க்கிங். விவரங்களுக்கு 7604879219. பெயர் பிரபு, வயது 36, உயரம் 5.5, சமூகம் முக்குளத்தூர், மதம் ஹிந்து, கல்வி பிஎம்எம், வேலை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879219. கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர்ல இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரநாத திருக்கோவில்ல ரொம்ப கோலாகலமா நடந்த இந்த சுயம்பர பார்வதி யாகத்துடைய யாக காட்சிகளை இந்த வாரம் பார்த்திருப்பீங்க. எத்தனையோ மக்கள் அலைகடலா வந்து இந்த யாகத்துல கலந்துக்கிட்டாங்க. இந்த யாகத்துடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.